கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கடலை பார்த்து இறையாது என்று சொன்னார், அது அமைதல் உண்டானது. காற்றை பார்த்து அமைதலா இருந்து சொன்னார், அமைதலாயிட்டது. அதே போல நான் இப்போது சொல்லுகிறேன், என் குடும்பத்தில் கிரியை செய்கிற பொல்லாத போராட்டமே இறையாதே, அமைதலாரு. பொல்லாத வேலை இறையாதே, அமைதலாரு. அல்லேலூயா. கர்த்தர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன், நான் ஜாதிகளை சொந்தமாக்குவேன், நான் கொளுத்த கன்றுகளை போல வளருவேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். என் இயேசு என்னோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் உச்சந்தலையிலிருந்து என் உள்ளங்கள் வரை அவருடைய சுகமளிக்க வல்லமை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. என் சரீரம் முழுவதும் தேவ வல்லமையால், தேவ பலத்தால் நிரம்பி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் தடைகளை உடைக்கிற அபிஷேகம். ஆமென், ஆமென். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை நடத்தினாரா? உங்க தேவைகளை சந்திச்சாரா? நெருக்கத்தில் விடுதலை கொடுத்தாரா? நிந்தையில விடுவித்தாரா? ஆமென், அல்லேலூயா. இன்னும் இந்த மாதத்திலையும் கர்த்தர் உங்களை நடத்த போறார். அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 9:1. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஞானம் தன் வீட்டை கட்டுமா, 7 தூண்களையும் படம் வரைந்து சித்தரித்து அழகுபடுத்தி ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை செய்ய வைக்கக்கூடிய ஒரு ஞானம். அதாவது புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ வீட்டை இடித்து போடுகிறாள். இன்று ஒரு வீடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள், அல்லது ஒரு சில குடும்பங்களிலே மாமியார் மாமனார், அல்லது ஒரு சில குடும்பங்களிலே 2 பேர் 3 பேர், இப்படியாக ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆனால் அந்த குடும்பம் அது கட்டப்படுகிற குடும்பமாக இருக்கிறதா அல்லது கட்டப்படாத குடும்பமாக இருக்கிறதா? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள தான் பலவீனம் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் பொருளாதார தடை வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் பிரிவினை வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் துக்கம் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் கஷ்டம் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் சண்டை வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் இழப்புகள் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் பலவிதமான துர்ச்செய்திகள் வருகிறது, ஒரு குடும்பத்துக்குள்ள தான் பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு குடும்பத்தை எப்படி கட்டுகிறார் என்று கேட்டால், துக்கமில்லாத ஒரு குடும்பம், சமாதானமான ஒரு குடும்பம், சந்தோஷமான ஒரு குடும்பம், வெற்றியான ஒரு குடும்பம், விடுதலையான ஒரு குடும்பம், தேவைகளை சந்திக்கிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இன்று அநேக குடும்பங்களில் பார்த்தால் ஒரு குடும்பத்துக்குள்ளே பலவீனம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு குடும்பத்திலே அதிகமான தலைக்கு மேலே ஒரு கடன் பிரச்சனை இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இன்னொரு குடும்பத்திலே உறவுகள் சரியில்லாமல், கணவன் மனைவி உறவு சரியில்லாமல், ஏதோ வாழ்றோம், ஏதோ இருக்கிறோம், ஏதோ வர்றோம் போறோம் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு திட்டம் இல்லாமல் ஒரு பொம்மை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற சில கணவன் மனைவிகள் இருக்கிற குடும்பங்களை பார்க்க முடிகிறது. சில குடும்பத்திலே பிள்ளைகள் மூலமாக வருகிற பிரச்சனைகள், பிள்ளைகள் மூலமாக வருகிற பல நெருக்கங்கள், இப்படி ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த பிரச்சனைகளோடு தான், அந்த வேதனையோடு தான், அந்த நெருக்கோடு தான் குடும்பங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட குடும்பத்திலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. குடும்பம் சந்தோஷமான குடும்பமா இருக்க வேண்டும், சமாதானமான குடும்பமா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியான குடும்பமா இருக்க வேண்டும், வெற்றியான குடும்பமா இருக்க வேண்டும், சுகமான குடும்பமா இருக்க வேண்டும், விடுதலையான குடும்பமா இருக்க வேண்டும். அதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் செய்யும் போது உங்கள் குடும்பத்தில் நெருக்கங்கள் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டில் இருக்கிற அனைவரும் என்ன செய்வார்களாம்? ரட்சிக்கப்படுவார்களாம். இன்று ரட்சிப்பு இல்லாத குடும்பங்கள் இருக்கிறது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருந்தால் இன்னொரு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ஒருவர் ஞானசனம் எடுத்தா இன்னொரு ஞானசனம் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் இயேசுவை வணங்கல, இன்னொருத்தர் இயேசுவை வணங்காமல் இருக்கிறாங்க. ஒருத்தர் பைபிள் படிச்சா ஒருத்தர் பைபிள் படிக்காம இருக்கிறாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணா ஒருத்தர் ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க. ஒருத்தர் ஆலயத்துக்கு வர்றாங்க, ஒருத்தர் ஆலயத்துக்கு வராம இருக்கிறாங்க. ஒருத்தர் துதிக்கிறாங்க, ஒருத்தர் துதிக்காம இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட குடும்பத்திலே ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு வெற்றி, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு சமாதானத்தை அந்த குடும்பத்திலே பார்க்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது ரட்சிப்பு என்றால் விடுதலை, ரட்சிப்பு என்றால் மீட்பு, ரட்சிப்பு என்றால் சந்தோஷம், ரட்சிப்பு என்றால் சமாதானம், ரட்சிப்பு என்றால் சுகம், ரட்சிப்பு என்றால் ஒரு பரலோக வாழ்க்கை. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் பழையவைகள் ஒளிந்து போயின, ரட்சிப்பு என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, ரட்சிப்பு என்றால் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பு என்றால் பழைய கஷ்டத்திலிருந்து பழைய நெருக்கத்திலிருந்து நான் ஃப்ரீயா இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால், உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால், நீ இயேசுவை நீ விசுவாசிக்கும் போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற அனைவரும் இங்க இருங்க. ஒரு வீட்டுக்குள்ள சுகம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் இருக்கணும். அப்ப ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ள இல்ல அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வேறு ஒரு வழியில, இங்கிட்டு புருஷன் ஒரு வழியில போனா பொண்டாட்டி ஒரு வழியில போகுது, பிள்ளை ஒரு வழியில போகுது, நாலா பக்கம் பிரிஞ்சு போகும்போது அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு மனது இல்லாத ஒரு சூழ்நிலை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது அங்க தேவன் அங்க வந்து கிரியை செய்ய முடியாது. ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழியை தேவன் அங்க உருவாக்க முடியாது. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு மீட்பு இல்லாத ஒரு குடும்பத்துக்குள்ளே, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத ஒரு குடும்பத்துக்குள்ளே இயேசு அங்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சேர்க்கப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்பனா கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு குடும்பம் பழையவைகள் ஒழிக்கப்பட்டு பழையவைகள் அழிக்கப்பட்டு ஒரு புது புது காரியமாய் குடும்பத்தில் நடந்தால்தான் அந்த குடும்பம் இயேசுவின் குடும்பம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், அந்த குடும்பம் இயேசுவின் பிள்ளைங்கிற குடும்பம். அப்ப நான் கிறிஸ்தவனோடு சொல்வது பெரிய காரியம் கிடையாது, நான் பரம்பரை கிறிஸ்தவனோடு சொல்வது பெரிய காரியம் கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருக்கலாம், நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயா, இயேசுவை உள்ளத்தில் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயா, இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறாயா, இயேசு மேல விசுவாசம் வைக்கிறாயா, அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வெற்றியான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை, அது பரலோக வாழ்க்கை. அதுதான் குடும்பத்துக்குள் இருக்க வேண்டுமே தவிர வேதனையோடு வாழ்வது அது குடும்ப வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், குடும்பத்துக்குள்ள மீட்பு வர வேண்டுமா, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 4 பேர் இருந்தா அது வீட்டார், 3 பேர் இருந்தா அது வீட்டார், 8 பேர் இருந்தா அது வீட்டார். நான் ரட்சிக்கப்பட்ட போது, நான் சர்ச்சுக்கு வந்த போது மத்தவன் எக்கடு கட்டு போ அப்படி ஒதுக்குற வீடு இல்ல. அந்த வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது. ஒரு வீட்டுக்குள்ள ஒருவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். எப்படி வரும்? யோனாவை கர்த்தர் எங்க அனுப்பினாரு? நினிவேக்கு அனுப்பினாரு. அவர் கப்பல டிக்கெட் எதுக்கு எடுத்தாரு? சர்ச்சுக்கு எடுத்தார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? நினிவேக்கு போ அப்படிங்கிறாரு. ஆனா யோனா மாமிசல் எங்க போறாரு? தச்சுக்கு போறாரு, டிக்கெட் எடுக்கிறாரு. கப்பலை பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். குடும்பமா கப்பலை பிரயாணம் கொண்டு இருக்கிறாங்க. அநேக மக்கள் பிரயாணம் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். திடீரென்று ஒரு சூறாவளி காற்று, பெரிய ஒரு அலை,
கப்பல் ஆடுது. கப்பல் ஆடுது. நம்ம ஐயா கீழ்த்தட்டில் போய் அழகாக தூங்கிட்டு இருக்கிறார். உடனே கடல் கொந்தளிக்குது. எல்லாரும் கத்துறாங்க. எல்லாரும் அவங்க கடவுளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவரை தட்டி அந்த கப்பல் கேப்டன் கேட்கிறார், யாரப்பா நீ? எல்லாம் சாக போறோம், தூங்கிட்டு இருக்க, எந்த உனக்கு ஏதாவது உயிர் மேல ஆசை இருக்கா? பாரு எப்படி சூறாவளி காத்து அடிக்குது பாரு, கடல் கொந்தளிக்குது, கடலுக்கு கப்பலுக்கு மேல அலை வருது, எல்லாம் சாக போறோம், எல்லாம் தூக்கி போட்டா ஜாமான்லாம், எல்லாம் ஆண்டவர் வேண்டணும் வேண்டுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கப்பல் கேப்டன் கேட்கிறான், இது யார் மூலமா நேர்ந்தது? இந்த சூறாவளி காத்து ஏன் அடிக்குது? இந்த கடல் கொந்தளிப்பு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லும் போது யோனா சொல்றாரு, இந்த கொந்தளிப்பும் இந்த சூறாவளி காற்றும் என் மூலமாக வந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நபர் பண்ணின தப்பு அந்த கடலில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் பாதிப்பு. அவர் சொல்றாரு, என்னை கடலில் தூக்கி போடுங்க, அமைதியாயிரு. உன்னை கப்பல் கேப்டன் பயப்படுறாரு, இங்கே எல்லாரும் சாகிறத காட்டிலும் என்னை தூக்கி போட்டீங்கன்னா அலை நிற்கும் அப்படிங்கிறார். உடனே அவர்கள் மன வருத்தத்தோடு தூக்கி போடுறாங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த யோனா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நினைவுக்கு போவான், தச்சுக்கு போனாலும் அந்த இரக்கமுள்ள தகப்பன் அந்த கடலுக்குள்ளே ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டு யோனாவை முழுங்க வச்சிட்டார். அல்லேலூயா. கடல் அமைதி ஆயிடுச்சு. ஒரு கப்பலுக்குள்ள ஒருவர் கடவுளுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தவறு பண்ணினது நிமித்தமாக அந்த கப்பலுக்குள்ள பிரயாணம் பண்ண அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டார்கள். உங்க குடும்பத்துக்குள்ள 3 பேர் ரட்சிக்கப்பட்டு ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட, 3 பேர் இயேசுவை தொழுது கொண்டு இயேசுவை ஆராதித்து ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தர் இயேசுவை தொழுது கொள்ளாமல் இருந்தால் கூட அந்த கப்பலுக்குள்ள இருந்தவர்கள் பாதித்தது போல உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாதிப்பு என்ன செய்யும்? ஏற்படும். புரிகிறதா? புரியவில்லையா? புரியுதா? புரியலையா? அதுதான் கர்த்தராகிய இயேசுவே நீ என்ன செய், விசுவாசி, அப்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க ஊருக்கெல்லாம் ஜெபிக்கலாம், எங்கெங்கே போகலாம். வந்து உங்க வீட்டுக்குள்ள யார் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு ஜெபத்தை ஏடுங்க. உங்க கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாரா? ஜெபிங்க. உங்கள் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்களா? ஜெபிங்க. உங்க பிள்ளை ரட்சிக்கப்படாமல் இருக்கா? ஜெபிங்க. வீட்டுக்குள்ள வீடு சரியா ஆகணும். வீட்டுக்குள்ள யார் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, வீட்டுக்குள்ள யாமசம் எடுக்காம இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு மன்றாடுங்க, அவங்களுக்கு ஜெபிங்க. அவங்க ஜெபிச்சு மனமாறி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டால் உங்க வீடு பரலோக வீடா என்ன செய்து விடும்? அது மாறிவிடும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக உங்க வீடுல ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் வீடு வெற்றியின் வீடா மாறிடும். ரெண்டாவதாக சங்கீதம் 118:15 சொல்லுது, உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரமோ, யோசுவா 24:15 நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே செய்விப்போம். இங்க பாருங்க, ஒரு வீடு மீட்பு பெறுவதற்கு, ஒரு வீடு குறையில்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஒரு வீடு சந்தோஷமா இருப்பதற்கு, உங்க வீட்டுக்குள்ள படிச்சு முடிச்ச பிள்ளைங்க உடனே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்படியாக, உடனே வேலைக்காரங்க கைவிடி வரும்படியாக, எல்லாம் அது நேரத்தில் சரியா கர்த்தரை செய்யும்படியாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், உங்க வீடு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக உங்கள் வீட்டுக்குள்ளே நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே ஒரு துதிக்கிற ஒரு வல்லமை, ஒரு ஆராதிக்கிற வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உங்க வீட்டுக்குள்ளே துதி ஸ்தோத்திரம், ஒரு கம்பீர சத்தம் எப்போதும் உங்க வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உங்க வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா, நீ கையில் செய்கிற வேலைகள், பிசினஸ் நல்லா இருக்க வேண்டும் என்றால் உங்க வீடு ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். வாசிங்க சங்கீதம் 118:15. அல்லேலூயா. நீதிமான்கள் வீட்டில் என்ன உண்டு? கம்பீர சத்தம் உங்களுக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அடுத்து கர்த்தர் ஒரு வார்த்தை விடுறாரு. என்ன விடுறாரு? கர்த்தருடைய வலதுகரம்
உங்க குடும்பத்துக்குள்ள அடைக்கப்பட்ட காரியத்தை திறந்து விடும்படி அவர் கர்ற உங்க வீட்டுக்குள்ள இறங்கிற பராக்கிரமத்தை செய்யும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக கர்த்தருடைய பராக்கிரமம் உங்க வீட்டுக்குள்ள கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்ன செய்யும் போட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? கர்த்தரின் வலது கரம். சொல்லுங்க, ஏன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வலது கரம் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறது. சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் வீட்டுக்குள்ள பெரிய பெரிய அதிசயத்தை செய்ய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உங்க வீட்டுக்குள்ள அதிசயம் செய்யணும்னா உங்களுக்குள்ள ஒரு கம்பீரமான என்னது 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 ஒரு கம்பீரமான ஒரு சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கம்பீர சத்தம் விடாம நீ புலம்ப இவர் வர மாட்டாரு, அவன் வருவான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. துக்கம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், கணவன் அடித்தாலும், மிதித்தாலும், குதித்தாலும், கணவன் குடித்து வந்தாலும், குடிக்க விட்டு வந்தாலும், கணவன் ஏழை இறங்கி பார்த்தாலும், கணவன் காசு கொடுத்தாலும் கொடுக்க விட்டாலும், கணவன் வீட்டு பக்கம் வராம இருந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. என் வீட்டில் கம்பீர சத்தம் உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, உங்க வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே ஒன்னு புலம்ப கூடாது. வீட்டு என்ன, வாங்கய்யா ஏசப்பா வந்துட்டாரு, சந்தோஷமா இருந்துடுங்க இருந்துடுங்க, வாங்கக்கா ஜெபமோ பண்ணுவோ, வாங்கம்மா ஜெபிச்சு நாம் துதிப்போமே அப்படின்னு ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துட்டா, எக்கா வாங்க உங்களை தான் தேடிக்கிருந்தேன், வாங்க ஒரு 2 பாட்டு பாடி ஆண்டவரை ஆராதிப்போம் அப்படின்னு கம்பீர சத்தம். வாங்கக்கா என்னாச்சு, எப்படி ஆச்சு, உங்க நினைச்சாதான் எனக்கு ஒரே கவலையா இருக்கு, அந்த பிள்ளைய நீங்க எப்படி கட்டி கொடுக்க போறீங்க எனக்கு தெரியலக்கா. ஏக்கா பேசாம இந்த தீப்பெட்டி ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பார்க்குறான், ஒரு கருப்பா இருக்கான், குட்டையா இருக்கான், அவனுக்கு உன் பிள்ளையை பார்த்துருமாக்கா, நிறுத்து. அல்லேலூயா. யெகோவா ஈரே எல்லாம் சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வார். அதனால கர்த்தர் உங்க வீடு நிம்மதியான வீடா இருக்கணும்னா உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? என்ன சத்தம்? அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கம்பீர சத்தம் அது உங்களுக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்பீர சத்தம் இல்லது, ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், கம்பீர சத்தம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், கம்பீர சத்தம். அல்லேலூயா. இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போறார், கம்பீர சத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் புலம்பல நிறுத்திட்டு, எல்லாரும் சொல்லணும், புலம்பல நிறுத்திட்டு என் வீட்டில் கம்பீர சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒழிக்குமா, வருமா? அல்லேலூயா. ஒண்ணுமில்ல, 10 பாடம் பாடுங்க, கம்பீர சத்தம் தான் உங்க வீடு. 10 பாட்டை பாடுங்க. பாருங்கள, ஐயோ எனக்கு எங்கெங்க வேலை இருக்கு, நேரமே இல்லை, காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைகளை அனுப்பணும், காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு அடுப்பை பற்ற வைக்கிறதா, அவனுக்கு இட்லி கேட்குறான், அவனுக்கு தோசை கேட்குறான், அவனுக்கு சோறாக்கணும், மத்தியானம் சாப்பாடு டிஃபன் கட்டணும், இதே 10 மணி ஆயிடுது. அந்த 10 மணிக்கு மேலே அடுத்து மத்தியானத்துக்கு அவர் வந்துருவார், அவருக்கு காய்கறிக்கு சாம்பார் வைக்கணும், அவருக்கு இந்த குழம்பு தான் பிடிக்கும், அதை செய்யணும். அந்த 10 மணிக்கு ஆரம்பிச்சு கருத்து 2 மணி ஆயிடுது. 2 மணி ஆயிட்டா என்ன செய்யணும் தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் படுப்பேன் நான், அதுக்கப்புறம் திருப்பி அந்த 3 மணிக்கு ஒரு டிராமா வரும், அதை பார்க்குறேன் நான். இப்படியே நேரம் சரியா போயிடுது. நான் எங்கிட்ட நான் கம்பீர சத்தமா இருக்கிறது கேட்டா, சோறாக்கணும், வீடு கூட்டணும்,
துணி துவைக்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். இதில் எங்கிட்டும் எனக்கு கம்பீர சத்தத்தை நான் பாடுறது. ஐயா, நீ வேலை பார்த்துக்கிட்டு என்ன செய்ய, கம்பீர சத்தம் என்ன செய்ய பாடலாம். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள். வீட்டுக்காரர் சோறு போடும்போது பாட்டு பாட பாடாதான் சொல்ல போறாரா? நீங்க என்ன பண்ணுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாதது உனக்கு எட்டாது. அப்படி நீங்க செஞ்சுக்கிட்டே சாப்பாடை போட்டுக்கிட்டு, அரிசியை கழுவிய சட்டியில போட்டுக்கிட்டு, வெண்டைக்காயை நறுக்கிக்கிட்டு, கத்திரிக்காயை நறுக்கிக்கிட்டு, அப்படியே கிண்டிக்கிட்டு, அப்படியே பார்த்துக்கிட்டு, அப்படியே நீங்க வாயை திறந்து நீங்க என்ன செய்யலாம், பாட்டு பாடலாமே. பாட்டு பாடும்போது ஒரு பெரிய விடுதலை அங்க வரும். கை கட்டப்பட்டிருந்துச்சு, கால் கட்டப்பட்டிருந்துச்சு, பவுலும் சீலாவும் வாய் கட்டப்படல, வாயில துதித்தார்கள், கட்டுகள் கலன்று விழுந்தன. ஆமே. நீ பாட்டு பாடும்போது கட்டு கலன்று விழுமையா புலம்புற நிப்பாட்டணும். என்ன சரின்னு தெரியல, சிலர் துணி வைப்பாங்க, இப்படிப்பட்ட அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சரி என் வாழ்க்கையே இப்படி போச்சு, படுவாய் பாய இப்படி துவைக்க வேண்டியதாக இருக்கு. அவன் மேலே ஒரு கடுப்பை துணியை வச்சு அடிக்கிறது. சட்டை வச்சிருக்கான், சட்டை இவனால பெரிய துயரமாக போச்சு, பெரிய இதாகி போச்சு, என் வாழ்க்கை இப்படி போச்சு, இவன் சம்பாத்தியத்தில் நேரத்தை குடும்பத்தை இப்படி நடத்துறது, பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறது, நான் அங்கே வீட்டு வாடகை கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், இவனால பெரிய தொல்லையாக போச்சு. இப்படியே வஞ்சு துணியை துவைக்கும் போது அந்த கோபத்தின் ஆவி அவன் சட்டையில் விழுந்து, அவன் அந்த சட்டையை போட்டு அவன் ஒன்று அடிச்சு, நீ துணி துவைக்கும் போது ஹல்லேலூயா அப்படின்னா அந்த சட்டையில தேவ பிரசனை இறங்க. அவன் சட்டையை போட்டுன, என் ராசாத்தி என் செல்லமே என் கண்ணே, உன்னை கல்யாணம் முடிச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமே என் தங்கம், நீ கருப்பா இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கையே அப்படின்னு சொல்லி போடுவான். நீ பாட்டுக்கு சட்டையை துவைக்கும் போது வள்ளு விழுந்தேன், நான் சட்டையை போட்டு விடு, உருப்பிடாதவளே, அவளே உன்னால இவ்வளவு துயமாயி போச்சே, கத்துறதுக்கு நீ காரணமாயிருவ. துணியில துவைக்கும் போதே நீ பிசாசு உள்ள இறக்கிற. துணியை துவைக்கும் போது அம்மாமாருக்கு புரிஞ்சு, அம்மாக்கு வேண்டியதான் பேசிக்கிட்டு இருக்கேன், அல்லையா, புரியுதா? அதனால வள்ளுன்னு துணி இங்க இருங்க. ஏசிவன் ட்ரெஸ்ஸில் வல்லம் இருந்துச்சா இல்லையா? ட்ரெஸ்ஸில் வல்லம் இருந்துச்சா? பேதர் கச்சையில் இடுப்புல பேதர் கச்சை கட்டிப்பாரு, அந்த கச்சை அப்படி தூக்கி போடுறாரு, அங்க குணமாகுது. அல்லையா? ஏசு ட்ரெஸ்ஸில் வல்லம் இருந்துச்சாங்க. உங்க வீட்டுக்கார ட்ரெஸ்ஸில் உங்க ட்ரெஸ்ஸில் வல்லமை இறங்கணும்னா லவ்னு கடிக்கிறத, முறைக்கிறத, கோவப்படுறத நிப்பாட்டிட்டு எனக்குள்ளே அப்படின்னு பாட்டு பாடுங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், இயேசுவை போல் அழகுண்டு யாரும் இல்லை பூமியில் அப்படின்னு பாட்டு பாடுங்க. இப்படி பாட்டு இங்க ட்ரெஸ்ஸை போட்டு நடந்தீங்கன்னா உங்க இடுப்பு வலி, குறுக்கு வலி, முட்டு வலி, முடக்க வலி, காது வலி, அந்த வலி இந்த வலி எல்லாம் போயிடும். அந்த ட்ரெஸ்ல மகிமை உங்க மேல இறங்கிடும். கையால் கட்டாப்பாவுது. இப்ப யாரும் துணியை சோப்பு போட்டு துவைச்சு அடிக்கிறது கிடையாது, எல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டில் எடுக்கிறோம். சரி, வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்தலாம், அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள எடுத்து அள்ளுறீங்களே, அந்த அள்ளும் போதாவது அந்த பாட்டை பாடுங்க. வாஷிங் மிஷின் உள்ள எடுக்கிறீங்களே, உஸ்ன்னு எடுக்கிறீங்களே, எப்பா என்ன சேர்ந்தில்ல, என்னைக்கு துவைச்சி முடிக்கணும்னு தெரியல, எப்பா பெரிய தொல்லையா இருக்கு, என்ன வாழ்க்கடா அம்மா இப்படி நிப்பாட்டிட்டு, அப்பா என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அப்பா கர்த்தரோ பயங்கரமான பராக்கத்தில் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு பேசி பாருங்களேன். அந்த வல்லமை உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், கடந்து வந்துடும். ஆமே சொல்லுங்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, இது நடைமுறைக்கு என்ன செய்யாது, ஒத்து வராதா? வரும், நடைமுறைக்கு ஒத்து வரணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள சண்டையே வராது. உங்க வீட்டுக்கு என்ன வராது, சண்டை என்ன செய்யாது, வராதுங்க. எங்க ஒரு காப்பிக்குள்ள ஒரு சீனியை போட்டா தானே இடிப்பா இருக்கு. அது போல தேவத்தையும் உங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள போட்டீங்கன்னா அந்த ட்ரெஸ் நல்லா மாறுமா மாறாதாங்க? ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். இப்ப வீடு சந்தோஷமான வீடா மாறுறதுக்கு என்ன செய்யணும்? நானும் வீட்டாருமோ அடுத்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. எத்தனை காரியம்? வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் இருக்கிறவங்க கம்பீர என்ன சத்தம், கம்பீர சத்தம், நீ வாடா, அது கம்பீர சத்தம். அந்த சத்தம் இல்லை. என்னது? அந்த சத்தம் இல்லை. நீ கம்பீர சத்தம்னா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுகிற ஒரு கம்பீர சத்தம். அல்லேலூயா.
அல்லேலூயா. இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. கையா தட்டி இயேசு கூட. இப்படி நீங்க பாண்டீங்கன்னா ஒரு கம்பீர சத்தம். சரி ரைட். மத்த 7:24 சீக்கிரம். மத்த 7:24. இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ கன்மலையின் மேல் வீட்டை கட்டின. அல்லேலூயா. என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனோ கன்மலையில் வீடு கட்டின ஒரு மனுபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கான். என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அதை செய்யாமல் இருக்கிறவன் மணல்ல அஸ்திவாரம் போட்டவனா இருக்கிறான். நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதி அந்த வீடு முழுவதும் என்ன போட்டிருக்கு பைபிள்ல? அழிந்தது. அப்படின்னா வீடு ஏன் அழியுது? வீடு ஏன் அழியுது அப்படின்னு கேட்டா, இயேசு கிட்ட வந்தாச்சு, சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஆலயத்துக்கு வந்தாச்சு, வார்த்தையை கேட்டாச்சு. ஆனால் அந்த வார்த்தையின்படி கேட்காமல் இருக்கும்போது மணல்ல அஸ்திவாரம் போட்ட வீடு. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கன்மலையில அஸ்திவாரம் போட்டவனா இருக்கிறான். ஆமென். அப்ப எப்படிப்பட்ட சூறாவளி காத்து வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. உறுதியா இருக்கும். பெருமழை சொரிந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க மேல மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையாகிய கிறிஸ்து மேல கட்டப்பட்ட வீடு. அது கன்மலையாகிய இயேசு மேல கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டு மேல சூறாவளி காத்து போல, பெருவெள்ளம் போல, பிரச்சனையோ நெருக்கமோ விளைவோ அந்த வீட்டுக்குள்ள வந்து மோதினாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களை தொட முடியாது. தேவனுடைய வல்லமை அந்த வீட்டை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது. கையா தட்டுக்கப்பா. வசனத்தால வீட்டை கட்டணும். வசனத்தால என்ன செய்யணும்? யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்கு, வார்த்தை மாமிசமாகி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீட்டை நீங்க பாதுகாக்கிறதுக்கு வசனத்தால என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன செய்யணும்? இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. வசனத்தால பாதுகாக்க போறன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் வீட்டில் அந்த உபாம 6ஆம் அதிகாரத்தை படிச்சு நான் வீட்டில் எப்படி இருக்கணும், வீட்டில் வசனத்தை பேசணும், வசனத்தை சொல்லணும், வசனத்தை நீங்கள் வந்து வாயில் அறிக்கிறணும். அப்படி இருக்கும்போது வீடு வந்து என்ன செய்யும்? கட்டப்படும். பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது இன்னொரு காரியம் பார்த்துக்கொள்ளுங்க. சில வீட்டுக்குள்ளே வந்து சில தாய்மார்கள் தகப்பமார்கள் சபிப்பாங்க. ஆதியாகமம் 9:25-26 ஒரு வாசிங்க. ஆதியாகமம் 9:25-26. ஆதியாகமம் 9:25-26. பார்த்தீங்களா? இது சபிக்கிறது யாரு? யாரும் தெரியலையா? சொல்லுங்க. நோவான்னு சொல்லுங்க. நோவா தன் மகனை என்ன செய்றாரு? சபிக்கிறார். அது அப்படி நடந்தது. இன்னைக்கு வாயின் வார்த்தையில நீங்க நன்மைகளை தான் பேச வேண்டுமே தவிர சபிக்க கூடாது. அதே மாதிரி 2 ராஜாக்கள் 2:23-24 எலிசா என்ன செய்றாரு? சபிக்கிறார். 2 கரடி காட்டுக்குள்ள இருந்து என்ன செய்யுது? வருது. அதனால வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனம். ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து முடிப்போம். பிரசங்கி 5:6. உன் மாம்ச தேவன் உன்னுடைய வார்த்தையில கோபம் கொண்டு நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தை என்ன செய்வேன்? அழிப்பேங்கிறார். அதனால குடும்பத்துக்குள்ள வாழ்றவங்க இருக்கிறவங்க நல்லதை பேசுங்க, நன்மையை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க, அதிசயங்களை பேசுங்க, உயர்வை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, விடுதலையை பேசுங்க, சந்தோஷத்தை பேசுங்க, சமாதானத்தை பேசுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா,
திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9433313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.